அண்மையில் அதிமுக கட்சியில் இருந்து செங்கோட்டையன் அவர்களை நீக்கியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது அதிமுக தொண்டர்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே தினகரனின் தனிக்கட்சி, ஓபிஎஸ்ஸின் பிரிவு என்று பிளவுபட்டு முக்கலத்தோர் வகுப்பினரின் ஓட்டுக்களை இழந்து நலிந்து கிடக்கும் அதிமுக, செங்கோட்டையனின் நீக்குதல் மேலும் தொண்டர்களையும் இரண்டாம் கட்ட தலைவர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிமுக ஜெயித்து ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணம்தான் அதிகமாக இருக்கின்றதோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளதாம் அனைவருக்கும். இரண்டாவது, திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கொடைநாடு வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடித்து கூண்டில் நிறுத்துவோம் என்று கூறிய ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடன் அதை அப்படியே கிடப்பில் போட்டதும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாம். திமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் என்ற சந்தேகமும் கட்சியில் பலரிடம் எழும்பியுள்ளதாம். பாஜக கட்சியின் தலைமை மாற்றமும் எடப்பாடியாரின் செயல்களும் மீண்டும் திமுகவையே ஆட்சியில் அமர்த்தும் என்று இரண்டு கட்சியில் இருக்கும் உண்மையான விசுவாசிகள் புலம்புகின்றார்களாம். தமிழகத்தின் தலையெழுத்து எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஒரு தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வரும்.